ஒரு சாதாரண இந்திய இளைஞர் அவரோட கனவு என்ன தெரியுமா? மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்ல விளையாடுதுன்னு. அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. இங்கிலாந்து போகிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அதே நேரத்துல ஹைதராபாத்ல தன்னை ஆண்டுகிட்டு இருக்க நிசாம்களுக்கு எதிராக மக்கள் விடுதலைக்கான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரீமு, இன்னொரு பக்கம் தேச கடமை. ஃபுட்பால் கிரவுண்ட்ல கோல் அடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஹீரோ கையில கன் எடுத்துட்டு ஃப்ரீடம் போயிட்டுறானா என்ன ஆகும்? இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி இல்ல, ஒரு சாக்ரிஃபைஸ் ஸ்டோரி. ஃபுட்பால் ட்ரீமை கைவிட்டுட்டு ஃப்ரீடம் ஃபைட்டரான ஹீரோவோட கதை தான் இந்த சாம்பியன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத்துக்கு சுதந்திரம் கிடைக்கல. காரணம் என்னன்னா, அந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்த நிசாம்களோ அதை ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா டிக்ளேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட ஆர்மியோ ரசாக்கர்ஸால உருவானது. அந்த ஆர்மியோட லீடர் தான் காசிம் ரஸ்வி. அப்போ சென்ட்ரல்ல ஹோம் மினிஸ்டர் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோ நம்ம காசிம் ரஸ்வியை டெல்லிக்கு கூப்பிட்டு ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிடலான்னு பேசி பாக்குறாங்க. ஆனா அவரோ அதுக்குள்ள நாங்க ஒத்துக்க முடியாது, நாங்க எப்போதுமே தனி நாடதான் இருப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால பட்டேலோ நேருவுக்கு போன் பண்ணி நம்ம இந்தியன் ஆர்மியை ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு அந்த இடத்த பிடிச்சிடலான்னு சொல்றாரு. ஆனா நேருவோ நம்ம சொந்த நாட்டிலேயே ஆர்மி அனுப்பிச்சு ஒரு இடத்த பிடிச்சா அது தப்பாயிடும், அதனால கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுவோம், சரியான நேரம் வரட்டும்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஹைதராபாத் வர ரஸ்வியோ அங்க இருக்கிற ஜமீன்தார்கள் எல்லாத்தையும் வர வச்சு அவங்க கிட்ட பாகிஸ்தான் மாதிரி நம்மளும் சுதந்திர நாடா இருக்கணும்னா யுனைடெட் நேஷனுக்கு போய் ஆகணும்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் போராளியா இருக்கிற பிரிக்ஷாபதியோ அவங்க ஃபேமிலியை பார்க்கறதுக்காக பைரம்பலிக்கு பக்கத்துல இருக்கிற அவங்க கிராமத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அவரை வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நிசாமுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பத்வாரியோ இன்ஸ்பெக்டர் ஆசிமையும் அவங்க ஆட்களையும் அங்க கூட்டிட்டு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஆசிமோ பிக்ஷாபதியை கொல்லாம அவங்களோட ஒய்ஃபையும் ஒரு பையன் பொண்ணையும் கொன்னுட்டு அவங்க வீட்டிலேயே தூக்குல தொங்க விட்டுறாங்க. அப்ப தோட்டத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணும் ஓடி வந்து அவங்க வீட்டுல பார்க்கும்போது அவங்க அம்மாவும் அவங்களோட அக்காவும் அண்ணனும் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆறாங்க. உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அவங்களோட அப்பா பிக்ஷாபதிய ஜீப்புக்கு பின்னாடி கயிறு கட்டி தரையிலே இழுத்துப்படி போயிட்டே இருக்காங்க. இதனால அந்த பொண்ணும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடி வரதுனால அந்த பொண்ணையும் கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பத்வாரி வீட்டுல தான் பிக்ஷாபதியை அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பைரம்பலியோட வில்லேஜ் தான் இருக்கிற நம்ம ராஜரெட்டியும் அவங்க ஆட்களும் அவரை காப்பாத்த அங்க வராங்க. அப்ப வந்தவங்கள ஒருத்தரோ கரெக்டா பிச்சாபதியை அடைச்சு வச்சிருக்க ரூம் கதவை தட்டுறாருங்க. ஆனா பிச்சாபதியோட வாயில எதையோ வச்சு அடைச்சு வச்சிருக்கிறதுனால அவரால் பேச முடியல. இதனால அவர் அங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கரெக்டா அவங்க அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துலதான் அங்க இருக்க ஒரு பானையை அவங்க தள்ளி விட்டுறாங்க. இதனால உஷாரான போலீஸோ அவங்கள தாக்க வராங்க. அப்ப அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து இவங்க எல்லாரும் அவங்களோட ஊர் பைரன்பலிக்கு போயிடுறாங்க. அப்ப அங்க பிச்சாபதியோட கிராமத்துல இருக்கிற மக்களும் சாம்பையாவும் வந்திருக்காரு. சாம்பையாவும் ராஜி ரெட்டி கிட்ட எங்க பசங்களை எரிச்சிட்டாங்க, பொண்ணுகளை கற்பழிச்சிட்டாங்க, இந்த ஊரையே எரிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப ராஜி ரெட்டியோ அவங்க கிட்ட இந்த நிலைமை சரியாற வரைக்கும் நீங்க எவ்வளவு நாகிறாலும் எங்க கிராமத்திலேயே நீங்க தங்கலாம், உடனே இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க ஆட்கள் கிட்ட சொல்றாருங்க. அப்பதான் விஜயவாடாவை சேர்ந்த சுந்தரையாவோ நம்ம ராஜிரெட்டியை மீட் பண்றாருங்க. அப்ப ராஜிரெட்டி குரூப்ல இருக்கிற பல்ராஜுவோ எங்களுக்கு ரசாகர்ஸை எதிர்த்து போராடுறதுக்கு கன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சுந்தரையா கிட்ட கேட்கிறாரு. அப்ப சுந்தரையாவோ ஹைதராபாத்ல இருந்து இங்க கன்ஸை கொண்டு வர்றது சுலபமான காரியம் கிடையாது, ஏன்னா ஹோல் போலீஸோட சர்வைலன்ஸ் அங்க இருக்கு. ஆனா அடுத்த மாசம் விஜயவாடால நடக்கிற பார்ட்டி மீட்டிங்ல உங்களுக்கு கன்ஸ் கொண்டு வரதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த பக்கம் ஆண்ட்ரியாவோ மான்டிஸ் பேக்கரின்னு ஒண்ணு நடத்திட்டு வராங்க. அவங்களோட பையன் ஜோசஃபும் அவங்களோட சேர்ந்து பாத்துக்கிறாங்க. அந்த பேக்கரியில தான் ஹீரோ மைக்கேலும் அவர் ஃப்ரெண்டு ஷபீரும் ஃபெய்த்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கேலோ செகந்திராபாத் ப்ளூஸ்ன்ற ஃபுட்பால் டீம்ல பிளேயராகவும் இருக்காரு. இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஹைதராபாத் போலீஸ் கிளப்போட ஃபைனல் மேட்ச் நடக்குதுங்க. அப்ப மைக்கேலும் ஷபீரும் அங்க கிளம்பிட்டு இருக்கும் போது தான் ஜோசப்போ அவரை தக்க எடுத்துட்டு போன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாரு. உடனே இவங்க 2 பேரும் ட்ரக்லயே அந்த மேட்சுக்கு கிளம்புறாங்க. இந்த மேட்சை பாக்குறதுக்காக மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் மேனேஜர் ராயோ வந்திருக்காரு. இந்த மேட்ச்ல நல்லா விளையாடுற பிளேயரை அவங்க கிளப்ல விளையாடுறதுக்காக செலக்ட் பண்றதுக்காக அவர் வந்திருக்காரு. ஹைதராபாத் போலீஸ் கிளப்போட டீம் கேப்டன் தான் பாபு. அவரு நிசாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சிறந்த போலீஸ் ஆபீசராகவும் ஒர்க் பண்றாருங்க. இந்த மேட்சுக்கு நம்ம மைக்கேல் லேட்டா வந்ததுனால அவரோட கோச்சோ அவரை பெஞ்ச்ல உட்கார வச்சிடறாரு. இதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செகந்திராபாத் ப்ளூஸ் டீமை சேர்ந்த ஒரு பிளேயரோ கோல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சமயத்துல பாபுவோ ஒரு நல்ல டேக்கிள் பண்ணி அதை தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் பாபுவோ செகந்திராபாத் ப்ளூஸ் டீம்ஸோட டிஃபெண்டர்ஸை தாண்டி ஒரு கோல் போட்டுறாருங்க. இதனால ஆஃப் டைம்ல 1-0 ஸ்கோர் இருக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இறங்குற மைக்கேலோ ஹைதராபாத் போலீஸ் கப் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் டெக்னிக்கலா தாண்டி
பைசைக்கிள் கிக்ல ஒரு கோலை போட்டுறாருங்க. இதனால ஸ்கோர் 1-1 ஆயிருது. இதுக்கப்புறம் மறுபடியும் மைக்கேல் கோல் அடிக்க ட்ரை பண்ணும்போது டேக்கிள்ன்ற பேர்ல பாபுவா அவரை கீழே தள்ளி விட்டுறாருங்க. இதனால மைக்கேலோ அடுத்த தடவை கோல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்காக டிஃபெண்டர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நேரா ஷாட்டுக்கு ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல கரெக்டா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பாபு வரதை பாக்குற இவரோ ஷாட் அடிக்காம பக்கத்துல அவங்களோட பிளேயருக்கு பாலை பாஸ் பண்றாரு. அவர் கோல் அடிச்சிடறாரு. இதனால இவங்களோட டீமும் 2-1 ஜெயிச்சிருதுங்க. இதுக்கப்புறம் மைக்கேலை மீட் பண்ற ராயோ, உங்களை மாதிரி பிளேயர் தான் எங்க கிளப் தேடிட்டு இருக்கு, அதனால எங்க கிளப்ல விளையாடுறதுக்கு நீ ரெடியான்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் ஓகேன்னு சொல்றாருங்க. அப்ப நாளைக்கு என்ன ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம மைக்கேலை மீட் பண்ற அவரோட கோச்சோ, என்னோட ஃபேமிலி இங்க சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு பயப்படுறதுனால இன்னைக்கு நைட்டே நான் இங்கிருந்து கிளம்ப போறதா சொல்றாரு. உடனே நம்ம மைக்கேலும் அவரை ஹக் பண்ணி கடைசியில வழி அனுப்பி வைக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில மைக்கேலும் ராயா அவரோட ஹோட்டல்ல மீட் பண்றாருங்க. அப்ப ஃபார்மை ஃபில் பண்றதுக்காக அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும் போது தான் 4th ரெஜிமெண்ட்ல சோல்ஜரா இருந்த அவங்க அப்பா ஜார்ஜ் வில்லியமும் பிரிட்டிஷ் எம்பையருக்கு துரோகம் செஞ்சிருக்காரு. இதனால செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணி அவர் இங்கிலாந்துக்குள்ள நுழைய முடியாது. இதனால ராயோ, எப்படியாவது நீ இங்கிலாந்துக்குள்ள வந்துட்டேன்னா நான் என்னோட ஃபுட்பால் டீம்ல உன்னை சேர்த்துக்கிறேன், சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்துடுன்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் ஆஃபர் லெட்டரை அவர் கையில கொடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ இந்த விஷயத்த ஜோசப் கிட்ட சொல்றாரு. அப்ப ஜோசப்போ, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வார் நடத்துறதுக்காக நிசாமும் பிரிட்டிஷ் ஏஜென்ட் கோடி மூலமா இங்க கன்ஸை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த கன்ஸை கொண்டு வர பைலட் தான் ஜேம்ஸ். அந்த ஜேம்ஸோ அந்த கன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போனதுல இருந்து அவரால் இங்க பிசினஸ் பண்ண முடியல. அதனால இப்ப நான் தான் அவரோட கன் சேல்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதனால ஜோசப்போ ஜேம்ஸ் மீட் பண்ணி நாளைக்கு போற ஃபிளைட்ல எப்படியாவது மைக்கேலை கூட்டிட்டு போய் இங்கிலாந்துல விட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா மைக்கேலோ நாளைக்கு போற ஃபிளைட்டு ஃபுல்லா இருக்கு, ஆனால் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு 15 நாள் கழிச்சு இருக்கு, அதில் நம்ம மைக்கேலை கூட்டிகிட்டு போனோம்னா நீ 40 ரைஃபிள் 2 செமி ஆட்டோமேட்டிக் கன் அம்யூனிஷன் எல்லாத்தையும் விடாண்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்றாருங்க. ஆனால் ஜோசப்போ அவ்வளோ கன்ஸை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால மைக்கேலோ இங்கிலாந்து போகிறதுக்காக நான் அதை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீலுக்கு ஜேம்ஸ் கிட்ட ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம மைக்கேலும் ஷபீரும் நிசாம் போலீஸ் கெட்டப்ல அந்த ட்ரக்ல அந்த கன்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செக் போஸ்ட்ல நின்றுகிட்டு இருக்கும் போது தான் அங்கே வர பாபு இவங்களாம் பார்த்துடுறாங்க. உடனே அந்த வண்டியை விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஓடுற சமயத்துல ஷபீரை மட்டும் நம்ம பாபு பிடிச்சிடுறாருங்க. அப்ப பின்னாடி வர மைக்கேலோ விளக்கேறிய லேண்டன் எடுத்து நம்ம பாபுவோட முகத்திலேயே அடிச்சிடுறாரு. இதனால அவரோட பாதி முகம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த சமயத்துல நம்ம மைக்கேலும் ஷபீரும் வண்டியை எடுத்துட்டு பேரிகேட்ஸை உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் காலையில் நம்ம மைக்கேலும் ஷபீரும் பத்வாரி ஏரியா கிட்ட வரும்போது வண்டி ரேடியேட்டர் ரொம்ப ஹீட் ஆனதுல அந்த இடத்துல நின்றுது. அப்போ அங்கே வர பத்வாரியோ நிசாம் சொன்ன உயர் அதிகாரி இவர் தான் சொல்லிட்டு நம்ம மைக்கேலையும் ஷபீரையும் நேராக அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பத்வாரி வீட்டுக்கு வர மைக்கேலோ அங்க இருந்து நம்ம ஜோசப்பு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ ஜோசப்போ இப்போ டெலிவரி லொகேஷனை மாத்திட்டாங்க. இன்னும் 15 நாள் கழிச்சு அக்யூபேட் ஏர் ஸ்ட்ரிப்ல நெக்ஸ்ட் ஃபிளைட் இருக்கு. அன்னைக்கு காலையில அல்வான்ல இருக்கிற ஓல்டு கடவுள் நீ வந்துட்டா உன்னோட டெலிவரி பார்ட்னரை நான் அங்க கூட்டிட்டு வந்துடுறேன், அவங்க கிட்ட கன்ஸை கொடுத்துட்டு நீ அங்க இருந்து கிளம்பிடலாம், அது வரைக்கும் சிட்டி பக்கம் வராம கிராமத்திலேயே தலைமறைவா இருன்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிடறாருங்க. இங்க பத்வாரியோ அவங்க ஆட்கள் மூலமா மைக்கேலோட ட்ரக்கை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அங்க ஷபீரும் நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப பத்வாரியோ பிச்சைவதியை அவர் முன்னாடி கூட்டிட்டு வந்து நின்றுட்டு நம்ம மைக்கேல் கிட்ட கன்னை கொடுத்து அவரை சுட சொல்றாரு. அப்ப இவர் சுட யோசிக்கும் போது நீங்க சுட மாட்டீங்கன்னு தெரியும், யார் நீங்கன்னு சொல்லி பத்வாரி கேட்கிறாரு. அப்ப நம்ம மைக்கேலோ அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஷபீரை கூட்டிட்டு அவர் ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. அவங்களுக்கே தெரியாம நம்ம பிச்சாபதியும் அவங்க ட்ரக்கு பின்னாடி ஏறி அவங்க கூட வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த வழியா போறதுன்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி இருக்கிற பிச்சாபதியோ பைரன் பள்ளி போறதுக்கான வழியை காமிக்கிறாரு. அதனால அவரும் அங்க போறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோட ட்ரக்கோ பைரம்பள்ளி கிராமத்துக்குள்ள நுழையும் போது இவங்க நிசாம சேர்ந்தவங்கன்னு நினைச்சிட்டு அந்த மக்களோ இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. அந்த சமயத்துலதான் குலர்ன்ற சின்ன பையனும் உண்டிக்கோல வச்சு நம்ம மைக்கேலோட கார் கண்ணாடியை உடைச்சு விட்டுறாரு. இதனால மைக்கேலோ காரை வேகமா திருப்புறதுனால கார் கண்ட்ரோல் இல்லாம முன்னாடி இருக்கிற மரத்துல போய் மோதி நின்றுதுங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் அந்த ஊர் மக்கள் அடிக்க வரும்போது தான் பின்னாடி இருக்கிற பிச்சாபதியோ அந்த கோட்டையில இருந்து இவங்க தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததா சொல்றாருங்க. அப்ப மைக்கேலோ ஊர் மக்கள் கிட்ட என் பேர் துக்காராம், இது என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஆத்மாராமனு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் மைக்கேலோ நாங்க கோட்டைக்கு சமைக்க வந்திருந்தோம், சமைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பணம் கேட்டதுக்கு அவங்க பொய் கேஸ் போட்டு எங்களுக்கு
ஜெயில தடுறதா சொன்னாங்க. அப்ப அங்கிருந்து ட்ரக்ல தப்பிக்கும் போதுதான் பிச்சாபோதி வண்டியில ஏறிக்கிட்டாரு. அப்பதான் இங்க வந்து சேர்ந்ததா சொல்றாரு. அப்பதான் மைக்கேலோ எங்க ட்ரக் ரிப்பேரா இருக்கிறதுனால ட்ரக் சரியாகிற வரைக்கும் நாங்க இங்க தங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்துட்டு கிளம்பிடுறோம்னு சொல்றாரு. இதுக்கு அந்த ஊர் தலைவர் ராஜி ரெட்டியும் ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலை மீட்டு அந்த ஊர் பொண்ணு லட்சுமியும் அவங்க 2 பேருக்கும் மோர் கொடுத்துட்டு உங்களுக்கு பசினா தயங்காம என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ ஷபீர் கிட்ட ஜோசப் சொன்ன மாதிரியே ட்ரக் சரியாகிற வரைக்கும் இங்க இருந்துட்டு கரெக்டா 15ஆவது நாள்ல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆசிமோ நம்ம ஊர் தலைவர் ராஜரெட்டியை மட்டும் பிடிச்சிட்டானா இந்த பைரன்பரி ஊரையே நம்ம ஒரு டோட்டல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாருங்க. அந்த ஊர்ல ஒரு டிராமா ட்ரூப்பா நடத்திட்டு வராரு ஹீரோயின் சந்திரகலாவோட அப்பா. அன்னைக்கு நைட்டு நடக்க வேண்டிய டிராமாவுக்கு முறை அவங்க பொண்ணு சந்திரகலாவோ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த டிராமாவில் நடிக்க வேண்டிய 2 ஆளுகள் காணும்ன்றதுனால அவங்க அப்பாவோ நம்ம புதுசா வந்திருக்கிற மைக்கேலையும் ஷபீரையும் சிப்பாய்களா தாடி ஒட்டி நடிக்க வச்சிடறாரு. நாடகத்துல நம்ம ராமர் வந்து வெள்ளையங்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு சீன் வருதுங்க. அப்ப நம்ம சிப்பாய்களா இருக்கிற நம்ம மைக்கேலோ ஷபீரும் அவங்கள சுடணும், ஆனா மைக்கேலோ நம்ம சமாதானமா போயிடலான்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றாருங்க. இத கீழே இருந்து பாக்குற சந்திரகலாவோ டென்ஷன் ஆறாங்க. அப்பதான் ராமரோ இவங்க 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவரே சுட்டுக்கிட்ட மாதிரி கீழே வந்து நாடகத்தை முடிச்சிடறாரு. அப்ப கீழே வர மைக்கேல் ஷபீர் கிட்ட நம்ம சந்திரகலாவோ ஸ்கிரிப்ட்ல கொடுத்ததை பேசாம வேற எதையோ பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல அவங்க 2 தாடியும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம நாடக ட்ரூப் ஆளுங்க அவங்க இல்ல வேற ஒரு ஆளுங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருதுங்க. அன்னைக்கு நைட்டு சந்திரகலாவோட வீட்டுக்கு தான் நம்ம மைக்கேலும் ஷபீரும் சாப்பிட வராங்க. அப்ப சந்திரகலாவோட அப்பா அவங்க பொண்ணு கிட்ட உங்க அத்தை அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு போன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாரு. அப்ப சந்திரகலாவோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஐடியா கிடையாது, உங்களுக்கு அப்புறம் உங்க டிராமா ட்ரூப்பை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவோ அந்த டிராமா ட்ரூப் என்னோடது, இனிமேலும் நீ தலையிடாதன்னு கோவமா சொல்லிடுறாங்க. இதனால நம்ம சந்திரகலாவோ அவங்க வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போறாங்க. அப்போ மைக்கேலோ சாப்பிட்டுட்டு அவங்க ட்ரக்கை செக் பண்ணுறதுக்காக வரும்போது அந்த ட்ரக்குக்குள்ளே தான் நம்ம சந்திரகலா ஒளிஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பாவும் அவங்கள தேடி வர்றதுனால சந்திரகலாவோ அந்த ட்ரக்குக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. அப்போ தான் மைக்கேலோ சந்திரகலா கிட்ட உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோ எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, எனக்கு என் நாடகத்தை இந்த உலகம் ஃபுல்லாக நடத்தணும் தான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சாரியோ அந்த கிராமத்துக்காக பீரங்கி செய்யறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ தான் சாரியை கூப்பிட்டு எங்கள் வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மைக்கேல் பார்க்க சொல்கிறாரு. அவரும் பார்த்துட்டு அதில் டீசல் டேங்கரில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற கொள்ளங்கிட்ட தான் கொண்டு போகணும்னு சொல்கிறாருங்க. அப்பதான் பால்ராஜாவோ ஒரு பிளான் பண்றாருங்க. அதாவது இந்த ட்ரக்கை சரி பண்ணிட்டானா இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணியே பக்கத்துல இருக்க தோல்மிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தாக்கிட்டு அங்க இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்து வந்துடலான்னு. இதனால அந்த ட்ரக்கை சரி பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் சந்திரகலாவோட அப்பாவோ அவங்க பொண்ணு கிட்ட என்னோட நாடகத்துல தான் எங்க நாடக ஆட்கள் நடிப்பாங்க, இனிமேல உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால சந்திரகலாவோ அவங்க அப்பா மாதிரியே இன்னொரு டிராமா ட்ரூப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இதனால நம்ம சந்திரகலாவோ மைக்கேல் கிட்டையும் ஷபீர் கிட்டையும் நான் எழுதின நாடகத்துல நடிக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கு, நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாருங்க. ஆனா மைக்கேலோ எனக்கு வண்டியை சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த சமயத்துலதான் லட்சுமியோட அண்ணன் சதியோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்க சொந்தக்காரங்களுக்கு சமைக்கிறதுக்காக நம்ம மைக்கேலை கூப்பிடுறாரு. ஆனா மைக்கேலுக்கு சமைக்க தெரியாதுங்க. இதனால அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக நான் உங்க நாடகத்துல நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட ஒத்துக்கிறாங்க. இதனால சந்திரகலாவோ சதி கிட்ட அவங்க எங்க டிராமா ட்ரூப்பை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ நம்ம சந்திரகலா கிட்ட இருந்து ஆக்டிங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பால்ராஜும் அவர் வண்டியை சரி பண்ணுறதுக்கான உதவிகள் எல்லாத்தையும் செய்யறாரு. இதுக்கப்புறம் மைக்கேலோ அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்ட ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காருங்க. அப்ப குறுக்க வர குலேரோ அந்த ஃபுட்பாலை அவரோட கையால பிடிச்சிடுறாரு. அப்ப மைக்கேலோ அவர்கிட்ட இருந்து அந்த ஃபுட்பாலை வாங்கிட்டு அவரை அந்த பக்கமா போக சொல்லிடுறாரு. அப்ப நைட்டு ஒரு பெரிய ஒரு குலேரை தேடி வராருங்க. அவர் மைக்கேல் கிட்ட அவனுக்கு இங்க வேற எங்கேயும் வீடு கிடையாது, என் வீட்டுல தான் படுத்திருப்பான். அப்ப மைக்கேலோ குலேரை பத்தி அந்த பெரியவர்கிட்ட விசாரிக்கிறாருங்க. அப்ப அந்த பெரியவரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடியும் மலையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பயத்தோட இருக்கிறதுனால கிட்ட போய் என்னன்னு கேட்டேன். அந்த லேடியோ என் வாழ்க்கை ஃபுல்லா பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் நான் ப்ராஸ்டியூட்டா இருந்தேன், ஆனா இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அந்த குழந்தையாவது நல்லபடி வளரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பெரியவரோ அந்த லேடியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு பிரசவமும் பார்த்திருக்காரு. குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேடி இறந்து போயிருக்காங்க. இதனால அந்த பெரியவரோ அந்த லேடியோட உடம்ப இந்த கிராமத்துல தான் புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குலேரோ இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் வாங்கி சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு என்னோட வீட்டுல தான் வந்து படுப்பான். இங்க இல்லைன்னா நிச்சயமா அவங்க அம்மா சமாதிக்கு பக்கத்துல தான் படுத்திருப்பான்னு அவர் சொல்றாரு. உடனே மைக்கேலும் அந்த பெரியவரோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்கதான் குலேர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப குலேரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைக்கினே அவரை தூக்கிட்டு போய் பெரியவரோட வீட்டு கட்டில கடத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. காலையில குலேர் எந்திக்கும் போது அவர் பக்கத்துல ஃபுட்பால் இருக்கு. உடனே அவர் ஃபுட்பால் எடுத்துட்டு போய் மைக்கேல் கிட்ட கேட்க அவரோ இந்த ஃபுட்பால் உனக்கு தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடலாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் மைக்கேலோ குலேரி சந்திரகலா அப்புறம் சின்ன பசங்க கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறாருங்க. இதுக்கப்புறம் ஊர் திருவிழா நடக்குது. அப்ப மைக்கேலும் சந்திரகலாவும் சேர்ந்து அந்த திருவிழாவை சுத்தி பாக்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ ட்ரக்கை சரி பண்ணிடுறாரு. இதனால நம்ம சந்திரகலாவையும் சின்ன பசங்களையும் ட்ரக்ல ஏற்றி ஒரு ரவுண்டும் கூட்டிட்டு போறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ சந்திரகலாவோட நாடகத்துல நல்லபடி நடிச்சும் கொடுத்துடுறாரு. அப்ப அங்க வர சந்திரகலாவோட அப்பாவோ சந்திரகலா கிட்ட அத்தைக்கு போன் பண்ணி கல்யாணத்தை ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னு சந்திரகலாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு சதி வீட்டுல நம்ம மைக்கேலும் ஷபீரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் சதியோ மைக்கேல் கிட்ட நாளைக்கு நைட்டு பாலராஜா உன்னையும் வண்டியும் யூஸ் பண்ணி தோல்மேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள அட்டாக் பண்ணி கன்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கதா சொல்றாரு. இதை கேட்டவுடனே விடிய காலையிலே நம்ம கிளம்பிடணும்னு சொல்லிட்டு சபீர் கிட்ட நம்ம மைக்கேல் சொல்றாருங்க. விடிய காலையில நம்ம மைக்கேலும் ஷபீரும் கிளம்பலான்னு பார்த்தா பால்ராஜும் அவங்களோட ஆட்களும் அவங்கள பிடிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மூலமா மைக்கேலோ செகந்திராபாத் பூஸ் ஃபுட்பால் டீமோட பிளேயர்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கிறதுனால இவங்க நிசாமா சேர்ந்து அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் மைக்கேல் உண்மையை சொல்ல வராரு. அதே நேரத்துல நம்ம கேப்டன் அசீம் அடிச்ச ரசாக்கர் ஆட்களும் அங்க வந்து அந்த மக்களை துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராஜரெட்டியோட கையிலேயே சுட்டுறாங்க. அவர் அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் மைக்கேலோ ஷபீரை கூட்டிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. ஆனா போய் கொஞ்ச தூரத்திலேயே அவருக்கு அதுக்கு மேல போக மனசு இல்லாதனால மறுபடியும் திரும்பி வராரு. வந்தவரோ கரெக்டா கீழே விழுந்திருக்கிற ராஜரெட்டிக்கு முன்னாடியே ட்ரக்கை நிறுத்திட்டு ட்ரக்ல இருந்து செமி ஆட்டோமேட்டிக் எமிஷன் கன்னை எடுத்து அங்க வந்த ரசாக்கர்ஸ் எல்லாத்தையும் அவர் சுட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ரைஃபிளை தூக்கி ராஜரெட்டி கிட்ட கொடுக்குறாரு. அவரும் அவங்கள நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேப்ல ஊர் மக்கள் எல்லாரும் ஈட்டியும் கோடாரியும் எடுத்துட்டு வந்து வந்த ரசாக்கர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்த எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. இதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே மைக்கேலோ வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா வண்டி ஃபுல்லா டேமேஜ் ஆயிருது. அது மட்டும் இல்லாம வண்டியில இருந்த துப்பாக்கி எல்லாம் இப்ப ராஜரெட்டி கிட்ட இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ சந்திரகலாவை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால் தான் உலகம், லண்டன் போறது என்னோட கனவு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டதா சொல்றாரு. ஆனா சந்திரகலாவோ நீங்க நினைச்ச மாதிரி இங்க இருந்து நீங்க கிளம்பி போயிருந்தா நான் உங்களுக்கு அறிவுமே இல்லாத ஆள் தான், அதனால இன்னில இருந்து அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ராஜரெட்டிய சுந்தரையா மீட் பண்றாரு. அப்ப அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ற மைக்கேலும் அவருக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப ராஜரெட்டியோ மைக்கேல் கிட்ட உங்க ரெண்டு பேரையும் இங்கிருந்து சேஃபா அனுப்புறதுக்கான ஹெல்ப்பை சுந்தரையா பண்ணுவாருன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ராஸ்வியோ இன்ஸ்பெக்டர் ஹாசிம் கிட்ட நம்ம சுதந்திர நாடா ஆகிற சமயத்துலதான் நம்ம மக்களே நம்மளுக்கு எதிராக இருக்கிற விஷயம் யுனைடெட் நேஷனுக்கு தெரிய வந்துருச்சு, அதனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல, இதனால அவங்களை அசிஸ்ட் பண்றதுக்காக அந்த ஏரியா பத்தி நல்ல தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் பாபுவை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், அவர் மூலம் நீங்க நினைச்ச பிளானை ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அடுத்து சுந்தரையாவோ பைரம்பள்ளி மக்கள் கிட்ட நம்ம பைரம்பள்ளிக்கு வர்றதுக்கான எல்லா பாதையிலையும் ரசாக்கர்ஸ் இருக்காங்க, ஆனா தெற்கு பாதையில அடர்ந்த காட்டுல அவங்க இல்லை, அதனால அந்த பாதையில காயமானவங்களையும் பக்கத்து கிராமக்காரங்களையும் இந்த கிராமத்துல இருந்து நம்ம வெளியேற்றிடலாம். அடுத்து நம்ம கிராமத்துல ரசாக்கர்ஸ் பண்ண போற அட்டாக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும், அதனால நம்ம இடத்துல நம்ம எதிர்த்து போராட்டினா நம்மளை பார்த்து பக்கத்து கிராமக்காரங்களும் அவங்கள எதிர்க்க ஆரம்பிப்பாங்க, அதனால நம்ம கிராமத்தை சுற்றி முதல்ல வேலி போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம தாக்க வேண்டிய ஆயுதங்கள்லாம் ரொம்ப கூர்மைப்படுத்தி போருக்கு ரெடியா இருங்கன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களோட ஆயுதங்களை கூர்மைப்படுத்துறாங்க. அப்ப நம்ம சாரியோ பீரங்கியும் ரெடி பண்ணி வைக்கிறாரு, பாம்புகளையும் ரெடி பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கரெக்டா அவங்க கிராமத்துக்கு நுழையறதுக்கான பாதைக்கு நேரா பெரிய குழிய தோன்றாங்க. அதுக்குள்ள டிராப்புகள் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறாங்க.
இதுக்கப்புறம் சதியோட தங்கச்சி லக்ஷ்மியோட கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா லக்ஷ்மியும் இந்த கிராமமே போர்ல இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணி வெளியே போக விருப்பம் இல்ல, அதனால கல்யாணம் வேணான்னு சொல்றாங்க. அப்ப ராஜரெட்டியோ லக்ஷ்மியை மீட் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி கிராமமே சேர்ந்து லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் லக்ஷ்மிய மாப்பிள்ளையோட தெற்கு பாதையில சேஃபா கிராமத்துல இருந்து வெளியே அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் பத்துவாரியை மீட் பண்ற இன்ஸ்பெக்டர் பாபுவோ பைரங்கலி கிராமத்துக்கு சமாதானம் பேசுறதுக்காக ஒரு லெட்டர் அனுப்ப சொல்றாங்க. இதுக்கப்புறம் பத்துவாரியோ இன்ஸ்பெக்டர் பாபு கொடுத்த லெட்டரை எடுத்துட்டு போய் நம்ம ராஜரெட்டியை மீட் பண்றாரு. அவரும் அந்த லெட்டரை வாசிக்க சொல்றாரு. அந்த லெட்டர்ல நீங்க எல்லாரும் நிசாம் கவர்மெண்ட் எதிர்க்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற குற்றத்தெல்லாம் நாங்க நீக்கிடுவோம். அப்படி நீங்க செய்யலன்னா அதுக்கப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கணும் அதுல போட்டிருக்குங்க. அப்ப கிராம மக்களும் ராஜரெட்டியும் அவங்க கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு ஒத்துக்கல. இதனால அங்க இருந்து பத்துவாரி கிளம்பும் போது அந்த கிராம பெண்களையே அவங்கள அடிச்சு சட்டையை கிழிச்சுதான் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பத்வாரியோ நம்ம இன்ஸ்பெக்டர் பாபுவை மீட் பண்ணி அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாருங்க. ஆனா பாபுவோ அவங்கள மிரட்டிட்டு வர சொன்னா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரே அவரோட கையாலேயே நம்ம பத்துவாரியை குத்தி கொண்டுறாரு. இதுக்கப்புறம் பாபுவோ ராஸ்பிக்கு போன் பண்ணி பைரம்பள்ளி மக்களோ நம்ம கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு ஒத்துக்கலன்னு சொல்றாரு. உடனே ராஸ்பியோ அந்த பைரன்பலி கிராமத்தையே மயானா பூமியா மாத்துங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாகிறத பார்த்துட்டு இனி யாருமே நம்மளை எதிர்க்கிறதுக்கான தைரியமே வரக்கூடாதுன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஷபீரோ நம்ம மைக்கேல் கிட்ட இந்த மக்களை விட்டு எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால நீ மட்டும் இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிடுறாருங்க. அப்போ மைக்கேல் வெளியே வரும்போது குலேருக்கு பால்ராஜோ எப்படி சொல்றதுன்னு கத்து கொடுக்க ட்ரை பண்றாரு. அதை பாக்குற நம்ம மைக்கேலோ உன்ன மாதிரி அவனையும் சாகடிக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து குலேரை பிடிச்சி இழுத்துட்டு வராருங்க. அப்போ பால்ராஜோ காட்டி உன்னை சுற்றுவேன்னு சொல்லிட்டு மைக்கேல மிரட்டுறாரு. அப்ப அங்க வர ராஜரெட்டியோ அவரை தடுத்துறாரு. அப்போ மைக்கேலோ ராஜரெட்டி கிட்ட அவங்க சொன்ன மாதிரியே நீங்க சரண்டர் ஆயிருந்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளோட உயிரையாவது காப்பாத்தலாமான்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்ப ராஜரெட்டியோ எங்களுக்கு ஒரே வழிதான், ஒண்ணு அவங்க கிட்ட எதிர்த்து போராடணும் இல்லைன்னா சாகணும்னு சொல்றாரு. அப்ப மைக்கேலோ நாளைக்கு நைட்டு பிச்சாபதி ஊரை சேர்ந்த கிராம மக்கள் எல்லாரும் இங்க இருந்து வெளியேறும் போது அவங்களுடைய குலேரையும் அனுப்பி வச்சிடறதா சொல்றாரு. அப்ப சந்திரகலாவோ நம்ம மைக்கேல மீட் பண்றாங்க. அப்ப மைக்கேலோ அவங்க கிட்ட எங்க அப்பாவோ செகண்டராபாத் ரெஜிமெண்ட்ல சோல்ஜரா இருந்தாரு. அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் ஆர்மிக்காக போன அவரோ அங்க சுபாஷ் சந்திர போஸ் குரூப்ல சேர்ந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி வீர மரணம் அடைஞ்சாரு. இதனால அவர் தேச துரோகியாவும் மாறிட்டாரு. இப்ப அவரோட மெமரி தான் என்கிட்ட இருக்கு. போரை சப்போர்ட் பண்றதுக்காக எவ்வளவு நல்ல காரணங்கள் என்கிட்ட சொன்னானோ அதை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால இந்த ஊரை விட்டு நாளைக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே பிச்சாபதி கிராமத்தை சேர்ந்த மக்கள் அங்க இருந்து கிளம்பும் போது அவங்க கூடயே நம்ம மைக்கேலும் சேர்ந்து கிளம்புறாருங்க. இப்போ மைக்கேல் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவங்கள மீட் பண்ற சந்திரகலாவோ நீ அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, அதனால என்னோட ஞாபகம் வந்தா மறக்காம எனக்கு லெட்டர் எழுதுன்னு அழுதபடி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப மைக்கேலும் ஓடி போய் சந்திரகலாவை கடைசியா ஒரு தடவை ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ குலேர் கிட்ட தன்னோட ஃபுட்பாலை கொடுத்துட்டு அடுத்த தடவை நான் திரும்ப இங்க வரும்போது ஒன்னு என் கூடயே நான் சேர்ந்து கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் பிச்சாபதி கிராம மக்கள் கூட நீ இருன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே அனுப்பி வைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ சதி கூட சேர்ந்து வேற வழியில போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பிச்சாபதி கிராமத்தை சேர்ந்த மக்களும் அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா தான் நம்ம இன்ஸ்பெக்டர் பாபு வராருங்க. வர்றவரோ கரெக்டா குலேர் கையில இருக்கிற பந்தை பாத்துறாரு. பார்த்தவொடனே அங்க வண்டியை நிறுத்திக்கிட்டு நேரா வந்து குலேரை மீட் பண்ணி அவர் கையில இருந்து பந்தை வாங்குறாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சதி கூட சேர்ந்து மைக்கேல் போயிட்டு இருக்கும் போதுதான் சதியோ குதிரைக்கு கொஞ்சம் தண்ணி காமிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ண சொல்றாரு. அந்த சமயத்துல அங்க வர நம்ம பாபுவும் அவங்க ஆட்களும் மைக்கேலோட அடிப்பாதத்திலேயே கத்தியால குத்தி அவரை ஜீப்ல தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு இடத்துல நம்ம பிச்சாபதி ஊரை சேர்ந்த கிராம மக்களை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் காசிமும் அவரோட ஆட்கள் எல்லாமே அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவரோட 2 கால் பாதங்களையும் பயங்கரமான காயங்களோட இருக்கிற நம்ம மைக்கேலையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப மைக்கேலோ அங்க தலையில ரத்த காயத்தோட கீழே மயங்கி கிடக்கிற லக்ஷ்மியை பார்த்து ஷாக் ஆறாருங்க. அப்ப அங்க வர்ற பாபு கிட்ட மைக்கேலோ என்ன எதாவது செஞ்சுக்கோ, இந்த மக்களை விட்டுருன்னு சொல்றாரு. அப்போ பாபுவோ உனக்கு 20 செகண்ட் தரேன், அதுக்குள்ள நீ ஒரு கோல் அடிச்சிட்டனா இந்த மக்களை விட்டுறேன்னு சொல்றாரு. அப்ப மைக்கேலோட
கால் பாதங்கள்ல காயமா இருக்கிறதுனால அவரால் எந்திக்க முடியல. அந்த சமயத்துல இன்ஸ்பெக்டர் ஆசிமும் கிராம மக்கள்ல ஒருத்தரை சுட்டு கொண்டுறாரு. இதனால மைக்கேலோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று அந்த பந்தை உருட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாபுவும் டைம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு முன்னாடி குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற அவங்களோட ஆட்களோ கையில கம்பியோட அவரை அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இவர் முன்னாடி போனவொடனே கம்பியாலேயே அவரை அடிச்சு கீழே தூக்கி வீசுறாங்க. கீழே கிடக்குற அவரை முதுகுலேயே கம்பியால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 5 செகண்ட் போயிருந்தனால மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஆசிமோ அந்த கிராம மக்கள்ல இன்னொருத்தரை சுட்டுறாரு. இதுக்கப்புறம் கீழே கிடக்குற மைக்கில் முதுகுல தொடர்ந்து கம்பியாலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவரால் எந்திக்கவே முடியல. இதுலயே இன்னொரு 5 செகண்ட் போறதுனால இன்ஸ்பெக்டர் ஆசிமோ இன்னொரு ஆளை சுட்டு கொண்டுறாரு. அப்போ மைக்கில் காப்பாத்துறதுக்காக குலேர் அங்கிருந்து வேகமா ஓடி வராரு. அப்ப அதை பாக்குற இன்ஸ்பெக்டர் ஆசிமோ அவரோட ஷோல்டர்லயே சுட்டுறாரு. அவரும் தரையில விழுந்துடுறாரு. அப்ப அதை பார்த்த உடனே மைக்கிலோ அப்ப பக்கத்துல வர ஒரு குதிரையோட காலை இழுத்து விட்டு அப்படியே அந்த குதிரையை சரிக்கிறதுனால ஒரு ஆள் கீழே விழுந்துடுறாருங்க. அந்த சமயத்துல அந்த பாலை உருட்டிட்டு வேகமா முன்னாடி போறாரு. அப்ப குதிரையில வேகமா வர கரெக்டா வர பிளாக் பண்றதுக்கு குறுக்க வரும்போது இவர் பேக் ஹீல் பண்ணி பைசைக்கிள் கிக்ல அந்த கோலை அடிச்சிடறாரு. அடிச்ச அந்த பந்தம் நெட்டை பிரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற கேம்போட லேண்டன் லைட்ல அடிபடுறதுனால அப்படியே அந்த கேம்ப் எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு போறாங்க. அந்த சமயத்துல மைக்கேலோ கீழே இருக்கிற நம்ம குதிரையில தூக்கிக்கிட்டு ஒரு குதிரையில ஏறி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராருங்க. அப்ப அவரை துரத்திக்கிட்டே 3 பேர் குதிரையில பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. சதியை பார்க்குற மைக்கேலோ நம்ம குலேரை அவர் கையில கொடுத்து எப்படியாவது இவனை கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துன்னு சொல்றாரு. அவரும் அங்கிருந்து தூக்கிட்டு ஓடுறாரு. அப்ப அவரை துரத்திக்கிட்டு வர 3 பேரை நம்ம மைக்கேல் அட்டாக் பண்ண போன மாதிரி காமிச்சு அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இங்க குலேரை தூக்கிட்டு கிராமத்துக்கு ஓடி வர சதியோ நம்ம குலேரை காப்பாத்த சொல்லிட்டு அங்க நடந்ததை எல்லாத்தையுமே அங்க சொல்றாரு. உடனே கிராம மக்களும் இன்ஸ்பெக்டர் ஆசிமும் அவங்க ஆட்களையும் எதிர்த்து தாக்குறதுக்காக ரெடியா நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் காலையில ஆயிருது. அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆசிமும் பாபுவும் அவங்க ஆட்களும் கரெக்டா அந்த கிராமத்துக்கு வராங்க. அப்ப ரசாக்கர்ஸ் தாக்க ஆரம்பிச்ச உடனே வாட்ச் டவர்ல இருந்து சூரியும் நம்ம பாமாவும் அங்க இருந்து குண்டுகளும் அவங்க மேல தூக்கி வீச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கீழே இருக்கிற மக்களும் அவங்கள எதிர்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசாக்கர்ஸ் முன்னேறி வரும்போது தான் முன்னாடி தோண்டி இருக்கிற குழியில நிறைய பேர் விழுந்து அந்த டிராப்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில கிராம மக்களோ புதற்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதுனால அங்க இருந்து நம்ம ரசாக்கர்ஸை சுடுறதும் மேல வர்றவங்கள ஈட்டியில குத்தி சாகடிக்கிறதும் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரசாக்கர்ஸும் 4 பீரங்கி இறக்கி அது மூலமா தாக்குதல் நடத்துறாங்க. அதுல நிறைய கிராம மக்கள் தூக்கி வீசப்படுறாங்க. அதுக்கப்புறம் புதற்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கிராம மக்கள் மேல குண்டை வீசி அவங்களையும் காலி பண்ணிடுறாங்க. இதனால வாட்ச் டவர்ல இருக்கிற நம்ம சாரியும் பூமாவும் பீரங்கி மூலமா தாக்குதல் நடத்துறதுனால அவங்களோட ஒரு பீரங்கியும் 2 ஜீப்பும் சில ரசாக்கர்ஸ்களையும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. இதனால பாபுவோ பீரங்கி மூலமா வாட்ச் டவர் மேல தாக்குதல் நடத்த சொல்றாங்க. அந்த தாக்குதல்னால வாட்ச் டவர் இடிஞ்சு விழுகுது. அதுல சாரியும் பூமாவும் இறந்து போறாங்க. இந்த பக்கம் ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிற மைக்கேலுக்கோ அவரோட கனவுல அவங்க அப்பா வராரு. அந்த கனவுல இருக்கிற சின்ன வயசு மைக்கேலோ அவங்க அப்பாவை பார்த்து ஏன் இந்த உலகம் ரொம்ப குவையலா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்க அப்பாவோ இந்த உலகம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்காம அந்த உலகத்தை மாத்துறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருந்தா அதை மாத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு நாள் அந்த மாத்திரத்துக்கான சந்தர்ப்பம் உனக்கும் வரும். அந்த சமயத்துல நீ விலகி நிற்காம அதை நீ மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணனா அப்பதான் நீ என்னோட சாம்பியன்னு சொல்றாரு. அதோட அந்த கனவு முடியுது. இப்ப மயக்கத்துல இருந்து நம்ம மைக்கேல் எந்திக்கிறாருங்க. இங்கு பைரன் பள்ளியிலையோ எதிர்த்து தாக்குற ஆம்பளையும் பொம்பளையும் சுட்டு கொண்டுகிட்டே வராங்க. அப்ப அமைதியா இருக்கிற பொம்பளைகளையும் நம்ம ஷபீரையும் ஒரு இடத்துல பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரசாக்கரோ நம்ம சந்திரகாலாவோட தாவணியை பிடிச்சி இழுத்து அவரை ரேப் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல குதிரை மூலமா உள்ள நுழையிற நம்ம மைக்கேலோ அவர் கையில வச்சிருக்கிற 2 செமி ஆட்டோமேட்டிக் எமிஷன் கன்னை வச்சு அங்க இருக்கிற ரசாக்கர்ஸ் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறாருங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ கீழே கிடக்கிற துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வந்து நம்ம பால்ராஜு ராஜி ரெட்டி சதிகிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இது என்னோட நாடு, இது என்னோட போருன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ரசாக்கர்ஸை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப பிடிச்சு வச்சிருக்க பொம்பளைங்களை எல்லாம் காப்பாத்தி வெளியே கொண்டு வராங்க. அப்ப சந்திரகலாவோ நம்ம மைக்கேலை பார்த்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப ஷபீர் கிட்ட சொல்லி நம்ம சந்திரகலாவை அங்க இருந்து உடனே அவர் கூட்டிட்டு போக சொல்றாரு. அப்ப ஷபீர் நம்ம சந்திரகலாவை கூட்டிட்டு போகும்போது அவங்களையும் மீறி அங்க இருந்து சந்திரகலாவை ஓடி வந்து நம்ம மைக்கேலை ஹக் பண்றாங்க. அதுக்கப்புறம் நெத்திலையும் கன்னத்திலையும் முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மைக்கேலோ துப்பாக்கியால தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி வர பாபுவோ அவரோட துப்பாக்கிலே சுத்துறாரு. அதனால அவர் கையில இருந்து இந்த துப்பாக்கி ஸ்லிப் ஆயிருது. இதுக்கப்புறம் கிட்ட வர பாபுவோ நம்ம மைக்கேலை சுடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு புல்லட் தீர்ந்து போச்சு. இதனால 2 பேருமே சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஒரு கட்டத்துல பாபுவோ மைக்கேலோட வலது கையை முறிச்சு விட்டுட்டு அவரை கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த சமயத்துல
மைக்கேலோ கீழே கிடக்குற துப்பாக்கியில பொருத்தி இருக்க அந்த கத்தியாலேயே நம்ம பாபோட வயிற்றுலயே குத்திடுறாரு. இதுக்கப்புறம் எந்திரிச்சு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும் போது பின்னாடி இருந்து அசீமோ நம்ம மைக்கேலோட முதுகுலையும் வயிற்றுலையும் சுட்டுறாரு. அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இதனால அசீமோ நம்ம ராஜரெட்டியை கைது பண்ணிடுறாரு. அந்த சமயத்துல குண்டு போட்டுக்கிட்டு இருக்க நம்ம பால்ராஜையும் சுட்டு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல மறுபடியும் எந்திக்கிற மைக்கேலோ துப்பாக்கியை எடுத்து நம்ம பாபையும் மிச்சம் இருக்கிற ரசாக்கஸ் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளுறாரு. அப்ப மறந்து நிக்கிற அசீமோ மறுபடியும் நம்ம மைக்கேல சுடலாம்னு நினைக்கும் போது அவருக்கு பின்னாடி இருக்க ராஜரெட்டியோ துப்பாக்கியாலேயே நம்ம அசீமோட தலையிலேயே சுட்டு கொண்டுறாருங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விழுகிற நம்ம மைக்கேலோ பக்கத்துல அடிபட்டு கிடக்குற நம்ம சதிக்கிட்ட, இந்த நாட்டுல எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், கடைசியில என் உடம்புல இருந்து சிந்தின ரத்தம் இந்த மண்ணில் கலந்தது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறாருங்க. அப்ப பைரன்படி மக்களோ சொல்றதுக்காக தான் உயிரையே கொடுத்துருக்க தெரிஞ்சுக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேலோ ஆர்மி ஜெனரல் கிட்ட ஆபரேஷன் போலோவை ஃபாலோ பண்ண சொல்லி இந்தியன் ஆர்மியை ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சு நம்ம ரஸ்வியை அரெஸ்ட் பண்றாங்க. இதனால ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத்தோ இந்தியாவோட இணையுது. அங்க இருக்கிற மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. இதுக்கப்புறம் நாடக ட்ரூப் நடத்திட்டு வர நம்ம சந்திரகலாவோ பின்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கும் நம்ம மைக்கேலை பத்தி தெரியணுன்றதுக்காக அவரோட ஸ்டோரியை ஸ்கிரிப்டா எழுதி அதை நாடகமா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அப்ப சந்திரகலாவோ அவங்களும் மைக்கேலும் சேர்ந்து இந்த தருணங்கள் எல்லாமே அவரோட மனசுல என்னைக்குமே நீங்காத நினைவு போல இருக்கும்னு சொல்றதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.